கரூரில் வடமாநில நபரை 5 இளைஞர்கள் சேர்ந்து அடித்தே கொலை செய்துள்ளனர். பைக் திருட வந்ததாக நினைத்து அரளிக்குச்சியால் தாக்கியும் காலால் கழுத்தில் மிதித்தும் சித்திரவதை செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகி குலை நடுங்க வைத்துள்ள நிலையில் வட மாநிலத்தவருக்கு நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? பைக் திருட வந்ததாக நினைத்து வட மாநிலத்தவரை 5 இளைஞர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் தான் இது. உண்மை சொல்றா அண்ணன் அடிக்கிறாரு, இது மட்டும் சொல்ல தெரியல தமிழ்ல. அண்ணன் அடிக்கிறாரு தமிழ் மட்டும் இதை சொல்ல தெரியல. அண்ணன் அடிக்கிறாரு, அண்ணன் அடிக்கிறாரு, முடியல. பச்சை குச்சியால் முதுகில் அடித்து துடிதுடிக்க காயப்படுத்தியவர் காலால் கழுத்தில் மிதித்து கொடூரமாகவும் இவரை கொலை செய்துள்ளனர். நடந்தது என்ன? கைதான இளைஞர்களின் திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? கடந்த 23ஆம் தேதி கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியில் உள்ள காவிரி ஆற்று பரிசல் துறை விநாயகர் கோவில் பின்புறம் 35 வயது மதிக்கத்தக்க வடமாநில இளைஞர் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பி இறந்து கிடந்தவர் யார், அவருக்கு என்ன ஆனது என்பது குறித்து விசாரணையை தொடங்கினர். அப்போதுதான் குலை நடுங்க வைக்கக்கூடிய அந்த திடுக்கிடும் வீடியோ காட்சிகள் உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்பில் பரவியது. ஆம், சடலமாக கிடந்த வட மாநிலத்தவர் இவர்தான். அரளிச்செடியின் குச்சிகளை உடைத்து முதுகில் அடித்து சிவக்க வைத்துள்ளது. ஆடைகளை அவிழ்த்து குச்சிகளால் அடித்து கொடூரமாகவும் காயப்படுத்தியுள்ளனர். கோரத்தின் உச்சமாக காலால் கழுத்தில் மிதித்து நிலைக்குலைய வைத்துள்ளனர். 5 பேர் மாறி மாறி சித்திரவதை செய்ததில் துடிதுடித்து அவர் உயிரை விட்டுள்ளார். அவரை கொடூரமாக தாக்குவது வாங்கல் ஈவேரா தெருவை சேர்ந்த நபர்கள். வீடியோவை பார்த்து பதறிப்போன உள்ளூர் ஆட்கள் உடனே விஓவிற்கு ஷேர் செய்துள்ளனர். விஏஓ பூர்ணிமா வாங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புருவம் உயர்ந்து போன அதிகாரிகள் தனிப்படை அமைத்து ஊரை சுற்றி வளைத்தனர். வடமாநில நபரை அடித்தே கொன்றது வினோத்குமார், கதிர்வேல், பாலாஜி, முத்து மற்றும் கரண்ராஜ் என்பது தெரிய வந்தது. கொடூர கொலையை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் ஊரில் இருந்த வினோத்குமார், கதிர்வேல் ஆகிய 2 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தப்பி ஓடி தலைமறைவாக உள்ள மற்ற 3 பேரையும் தேடி வருகின்றனர். பைக் திருட வந்ததாக நினைத்து வட மாநிலத்தவரை கொடூரமாக தாக்கி காலால் கழுத்தில் மிதித்து கொலை செய்ததாக முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. விசாரணையின் முடிவிலேயே கொடூர கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும். தவறு என்றால் தண்டிப்பது தீர்வல்ல. காவல்துறையில் புகார் அளித்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். அதை விட்டுவிட்டு இப்படி கொடூரமாக தாக்கி அப்பாவி நபரை கொலை செய்வது கொடுமையிலும் கொடுமை என்று பலரும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர்.